கர்ம வினை. கர்மா நம்மளை எந்த வகையில பாதிக்குது? உண்மையாலுமே கர்மாவை நம்மளுடைய எண்ணங்களாலேயும் பிரபஞ்ச சக்தியாலேயும் மாற்ற முடியுமா? அதற்கான ஒரு சிறு கதைதான் இது. ஒரு கிராமத்துல அருண் அப்படின்னு ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான். தனக்கு நடக்கக்கூடிய எல்லாமே துன்பத்தின் அடிப்படையில தான் நடக்குது. தனக்கு நல்லதே நடக்கிறது இல்லை. தன்னை சுற்றி இருக்கிறவங்க யாருமே தன்னை பத்தி ஒரு நல்ல எண்ணத்தை கொண்டவர்களாக இல்லை. இதற்கெல்லாமே காரணம் தன்னுடைய கர்ம வினைதான் அப்படின்னு அவன் நினைச்சான். ஒரு நாள் அவருடைய தந்தை இருந்துகிட்டு தன்னுடைய மகன் அருணை கூட்டிக் கொண்டு வயல்வெளிக்கு போனாரு. அங்க 2 விதைகளை அருண் கிட்ட கொடுத்து ஒரு விதைய மண்ணிலும் இன்னொரு விதைய கற்களுக்கு நடுவிலையும் விதைக்க சொன்னார். விதைக்க சொன்னதோடு மட்டும் இல்லாம தினந்தோறும் அந்த 2 விதைகளுக்கும் தண்ணீரை ஊற்ற சொன்னார். சில நாட்கள் போனன. அந்த கற்களுக்கு நடுவுல விதைக்கப்பட்ட அந்த விதை காஞ்சி போயிடுச்சு. ஆனா இந்த மண்ணுல விதைக்கப்பட்ட அந்த விதையோ செடியாக முளைக்க ஆரம்பிச்சது. அப்போ அவருடைய தந்தை இருந்துகிட்டு அவருக்கு சொன்னார், மகனே, கர்மா என்பது விதை போல, ஆனால் ஆழ்மனம்தான் மண் போல. நீ உன் ஆழ்மனதுல என்ன விதைக்கிற என்பதை பொறுத்துதான் உன்னுடைய வாழ்க்கையில அதை பிரதிபலிக்கும். கர்மாங்கிறது விதை. நீ விதைக்கிறது உன்னுடைய ஆழ்மனதுல. நீ ஆழ்மனதுல துன்பத்தையும் கஷ்டத்தையும் கொடிய விஷயங்களையும் விதைக்கும் போது அதுவே கர்ம வினையாக உனக்கு வெளிப்படும். உன்னுடைய மண்ணாகிய ஆழ்மனதுல நல்ல விதைகளை வித, அப்போது கண்டிப்பா உனக்கு நன்மையே நடக்கும் அப்படின்னு தன்னுடைய தந்தை இருந்துகிட்டு அந்த மகன் கிட்ட இருந்துட்டு சொன்னாரு. அந்த நாள் முதல் கொண்டு அருண் இருந்துட்டு தன்னுடைய எண்ணங்களை கவனிக்க தொடங்கினான். தன்னுடைய செயல்பாடுகள்ல எதிர்மறையான எண்ணங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு கவனிக்க தொடங்கினான். பிறகு அதை எல்லாம் மாற்றிக்கொள்ள ஆரம்பித்தான். பிறகு தன்னை சுற்றி உள்ளவர்கள் எல்லாரும் அவனை மதிக்க தொடங்கினாங்க. அவன் ஒரு அதிர்ஷ்டசாலியாக மாறினான். அவனுக்குள்ளார நிறைய மாற்றங்கள், அவன் வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாம சில உறுதிமொழிகள் தினமும் அவன் கூற தொடங்கினான். நான் ஆற்றல் மிக்கவன். பிரபஞ்சம் எனது நன்மைக்காக செயல்படுது. நான் மிகவும் மகிழ்ச்சியாக தினந்தோறும் செயல்படுறேன். நான் மற்றவர்கள் மேல் அன்பாக இருக்கிறேன். என் மீது பல பேர் அன்பாக இருக்கிறார்கள். என்னை சுற்றி நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்குது. நான் பல வகையில செல்வத்தை ஈர்க்கிறேன், அன்பை ஈர்க்கிறேன் அப்படின்னு தினந்தோறும் ஆற்றல் மிக்க நேர்மறையான சில உறுதிமொழிகளை ஆத்மார்த்தமா மனதாராம கூற தொடங்கணும். சில வாரங்களையே மாற்றங்களும் அவன் சந்திச்சான். உங்க வாழ்க்கையிலும் நீங்க விதி கர்மா அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? முற்றிலுமாக அதை மாற்றக்கூடிய ஆள் நீங்க தான் உங்களுடைய சிருஷ்டிகர்த்தா. கர்மா என்பது வெளியில் நடப்பதில்லை. அது உங்க மனதில் விதைக்கப்படும் எண்ணங்களின் விதையே. அந்த விதையின் பிரதிபலிப்பே வெளிப்படுது. நீங்க உங்களுடைய மனதின் மண்ணில் எந்த விதையை விதைக்கணும் அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்கு.